தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனிமே ஆதார் கார்டை பிறந்த தேதிக்கான ப்ரூஃபா ஏத்துக்க முடியாது. அறிவிப்பு வெளியிட்ட உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. இந்தியாவில் UIDA எனப்படக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கப்பட்ட ஒரு தனித்துவமான அடையாள எண் தான் இந்த ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டுல நம்முடைய பெயர், முகவரி, பிறந்த தேதி இந்த மாதிரியான விவரங்களும் கூடுதலா நம்முடைய புகைப்படம், கைரேகை, கருவிலி இந்த மாதிரியான பயோமெட்ரிக் டேட்டாவும் அடங்கியிருக்கும். இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய ஆவணமா இன்னைக்கு ஆதார் கார்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகள் பிறந்த தேதிக்கான ஒரு ப்ரூஃபா ஆதார் கார்டை ஏற்க மாட்டோம்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பா மகாராஷ்டிரா மாநில அரசு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, ஆதார் கார்டை மட்டுமே அடிப்படையாக வச்சு வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படும். அத்தகைய சான்றிதழ் வழங்கின அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி அதிகாரிகள் இதை ஆய்வு செஞ்சு அத்தகைய சான்றிதழ்களை திரும்ப பெறணும் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதே போல உத்தரப்பிரதேச மாநில அரசும் ஆதார் கார்டு பெறும்போது பிறந்த தேதிக்கான அதிகாரப்பூர்வ ஆவணம் அதில் இணைக்கப்படலை. அதனால ஆதார் கார்டை பிறந்த தேதிக்கான ஒரு சான்றா ஏற்றுக்க முடியாது. இனிமே அரசாங்கத்தோட எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் பிறந்த தேதிக்கான ஒரு சான்றா, அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபா ஆதார் கார்டை பயன்படுத்த முடியாது. இதுதான் நடைமுறையில் இருக்கும் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ எந்த அரசாங்கம் ஆதார் கார்டை கொண்டு வந்ததோ அதே அரசாங்கம் ஆதார் கார்டு தேவையில்லைன்ற நிலையை நோக்கி நகர்றது மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆதார் கார்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் அவங்களுடைய ஆட்சியோட இறுதி காலகட்டத்தில் இந்த ஆதார் அறிமுகம் செஞ்சாங்க. ஆதாரை முழுமையாக செயல்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, டிக்கெட் புக் பண்றது, ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் போடுறது, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஆவணமா பயன்படுத்துற ஒரு முறையை இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அதை கொண்டு வந்தாங்க. கடந்த 11 ஆண்டுகளா இந்தியாவில் முக்கிய ஆவணமா ஆதார் கார்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா, நாளைக்கு ஒருத்தர் இறந்து போனா கூட அவருக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா அவரை சுடுகாட்டில் அடக்கம் செய்ய மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு ஆதார் கார்டுங்கிறது முக்கிய ஆவணமா மாறிடுச்சு. இப்படியான ஒரு சூழல்ல பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகளே பிறந்த தேதிக்கான ஒரு அடையாளமா நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது மக்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையமும் SAR எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பீகார்ல செஞ்ச போது அவங்களும் ஆதார் கார்டை ஒரு ஆவணமா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு முதல்ல மறுப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தலுக்கு அப்புறம் தான் ஆதார் கார்டை தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டாங்க. இந்த செயல்கள் தான் தற்போது ஆதார் கார்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஆதார் கார்டு குடியுரிமைக்கான அடையாள சான்று இல்ல, ஒரு தனித்துவ அடையாள சான்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்திய மக்கள் தங்களுடைய குடியுரிமையை எதை பயன்படுத்தி நிரூபிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆதார் கார்டு குடியுரிமைக்கான சான்று இல்ல, பிறந்த தேதிக்கான சான்று இல்ல. அப்ப ஆதாரோட பயன்பாடு தான் என்ன, பர்பஸ் ஆஃப் ஆதார் கார்டு என்ன, எதுக்காக ஆதார் கார்டு வாங்கணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் போதே மறைமுகமா ஆதார் கார்டை ஒரு முக்கிய ஆவணம் மாத்தி இன்னைக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்ற நிலையை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆதார் கார்டு எதுக்கு வாங்குறோம்னு தெரியாமலே நிறைய பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆதார் கார்டு எதுக்கு பயன்படுத்துறோம், எதுக்கெல்லாம் ஆதார் கார்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான வரையறையை மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் கொண்டு வரல. அதுதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தா இருக்கு. இனிமேலாவது மத்திய அரசாங்கம் பர்பஸ் ஆஃப் ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கார்டை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பத்தின ஒரு தெளிவான வரையறை கொண்டு வருவாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.